யுத்தத்தினால் எத்தனை மக்களுடைய வாழ்க்கை நாசமாகி இருக்கிறது. யுத்தம் மிக குரூரமானது அப்படிங்கிறத அறிவுள்ளவர்கள், அனுபவம் உள்ளவர்கள், மனிதாபிமானம் உள்ளவர்கள் கண்டிப்பாக சொல்லுவாங்க. யுத்த பதட்டம் நிறைந்த இந்த நேரத்தில் இஸ்ரேல் பிரதமர் முக்கியமான 2 உரைகளை கொடுத்திருந்தார். ஒன்று ஐநா சபையில் அவர் பேசினது, இரண்டாவது நாம் சமாதானமாக இருக்க வேண்டும் அப்படின்னு ஈரான் மக்களிடமே பேசியிருந்தார். I speak a lot about the leaders of Iran. Yet at this pivotal moment, I want to address you, the people of Iran. I want to do so directly. இது உண்மையிலேயே பாராட்டப்பட வேண்டிய ஒன்று. ஏனென்றால் சுற்றி இருக்கக்கூடிய தேசங்களை எல்லாம் இஸ்ரேலை அழித்து விடுவோம், கொன்று விடுவோம், இஸ்ரேல் மக்களை விரட்டிடுவோம், இப்படியே வன்முறையையும் வெறுப்பையும் தூண்டும் விதமாக பேசிக்கொண்டே இருக்கும் பொழுது இஸ்ரேல் பிரதமர் சமாதானத்தை பற்றி பேசுகிறாரு. பெரும்பாலானவர்கள் மதவெறியை தூண்டி வன்முறை யுத்தம்னு அழிவை கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். பெஞ்சமின் நெதன்யாகு 2 தேசங்களும் ஒற்றுமையாக ஒத்துழைத்து தேசத்தை வளர்ச்சிக்கு கொண்டு போக முடியும், இப்படி பகை வெறுப்பு இல்லாமல் நட்புணர்வோடு பேசுகிறாரு. இன்றைக்கு உலக மக்கள் விரும்புவது சமாதானத்தை தான். சிந்திக்க தெரியாத மதவெறி பிடித்த முட்டாள்கள் தான் வெறுப்பை தூண்டி வன்முறை யுத்தம்னு அழிவை பற்றியே பேசிட்டு இருக்கிறாங்க. பண்டைய காலத்தில் இருந்த யூதர்களுக்கும் பெர்ஷியர்களுக்குமான உறவு அப்படிங்கிறது மிக சிறப்பாக இருந்திருக்கு, நல்ல நட்புறவோடு இருந்திருக்கு. அப்படி இருக்கும்போது இப்பொழுதும் கூட நம்ம நல்ல நட்புறவோடு இருக்க முடியும், 2 தேசங்களுமே ஒற்றுமையாக முன்னேற்ற பாதையில் செல்ல முடியும். அப்படி போனால் அவர்களுடைய வளர்ச்சி எப்படிப்பட்டதாக இருக்கும்? அப்போ தான் அங்கே மக்கள் அமைதியாக வாழ முடியும், மக்களுடைய வாழ்க்கை தரம் உயரும், அவர்களுடைய குழந்தைகளுடைய எதிர்காலம் நல்லா இருக்கும். இதில் தான் இஸ்ரேல் பிரதமர் அங்கே சொல்கிறார். ஏன்னா பெரும்பாலான மக்கள் அவர்கள் அமைதியாக வாழ தான் விரும்புகிறாங்க, அவர்களுடைய குழந்தைகளுடைய எதிர்காலம் நல்லா இருக்கணும்னு தான் விரும்புகிறாங்க. If it cared about you, it would stop wasting billions of dollars on futile wars across the Middle East. It would start improving your lives. Imagine if all the vast money the regime wasted on nuclear weapons and foreign wars were invested in your children's education and improving your health care, in building your nation's infrastructure, water, sewage, all the other things that you need. Imagine that. But you know one simple thing. Iran's tyrants don't care about your future. ஆனால் இன்றைக்கு மத்திய கிழக்கில் பார்த்தீங்கன்னா எல்லா இஸ்லாமிய தேசங்களும் அங்கே மதத்தை பற்றியும் எப்படி இஸ்ரேலை அழித்து அங்கே பாலஸ்தீனத்தை கொண்டு வரலாம், அங்கே ஒரு இஸ்லாமிய தேசத்தை உருவாக்கலாம், இப்படியே தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஏற்கனவே எவ்வளவோ இஸ்லாமிய தேசங்கள் இருக்குது, அதில் எவ்வளோ மக்கள் இருக்காங்க, அவங்களுக்கு தேவையான அடிப்படையான வசதிகள் நாங்கள் செய்து கொடுப்போம், அவங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவோன்னு யாரும் பேசவே இல்லை. அதற்கு பதிலாக ஹிஸ்புல்லா, ஹமாஸ் போன்ற தீவிரவாதிகளுக்கு தேவையான ஆயுத உதவி, பண உதவி எல்லாம் செய்வோம், இப்படி செய்து இஸ்ரேல் தேசத்தை அழித்து அங்கே பாலஸ்தீனத்தை கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி வன்முறையை நம்பி தான் நிற்கிறாங்க. இதனால் ஒரு தேசத்தை அங்கே கொண்டு வந்தாலும் என்ன பிரயோஜனம்? ஏற்கனவே எத்தனையோ இஸ்லாமிய தேசங்கள் இருக்குது. வடக்கு ஆப்பிரிக்கா முழுவதும், அதே போல் ஆசியாவில் பார்த்திங்கன்னா துருக்கியிலேருந்து இந்தோனேஷியா வரைக்கும் எத்தனை இஸ்லாமிய தேசங்கள், அதெல்லாம் சுபீட்சமாக சொர்க்கம் மாதிரியாக இருக்குது. அதையெல்லாம் விட்டுட்டு இஸ்ரேல் தேசத்தை அழிக்கணும்னு வர்றாங்கன்னா அப்போ இவங்க நோக்கம் தப்பாக இருக்குது. இத்தனை இஸ்லாமிய தேசங்களில் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, எவ்வளோ பொருளாதார பிரச்சனைகள், இன்னும் பல தேசங்கள் அராஜகத்தில் அழிந்து கொண்டு இருக்கிறது. இந்த தேசங்களில் இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தணும் அப்படின்னா அதற்கு எவ்வளவோ வேலைகள் செய்ய வேண்டியது இருக்குது. அழிக்கிறது ஈஸி, ஆனால் உருவாக்குறது எவ்வளவு கடினமான வேலை இல்லையா? எத்தனையோ தேசங்கள், ஈராக், சிரியா, லெபனான், ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், சூடான், ஏமன், இப்படி எவ்வளவோ தேசங்கள் மிக மோசமான யுத்தங்களையும் வன்முறைகள்லையும் இன்றைக்கி அழிந்து கொண்டு இருக்கிற தேசங்களாக, அராஜகத்தில் இருக்கக்கூடிய தேசங்களாக இருக்குது. இந்த தேசங்களை அவங்க முன்னேற்றலாமே. இங்கே இஸ்லாமிய தேசங்களை கொண்டு வந்து அங்கே மக்கள் சுபீட்சமாக வாழ முடியுதா? இல்லை. அப்போ இந்த தேசங்களை மக்கள் மகிழ்ச்சியாக சுபீட்சமாக வாழக்கூடிய தேசங்களை ஏன் மாற்ற முடியலை? சிங்கப்பூரை மாதிரி அல்லது ஜப்பான் அல்லது பல மேற்குலக நாடுகளைப் போலவோ மிக முன்னேறிய ஒரு நிலைக்கு, தொழில்நுட்பத்திலையும் அடிப்படை வசதிகள் இதெல்லாம் ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வந்து மக்கள் அங்கே மகிழ்ச்சியாக வாழக்கூடிய ஒரு நிலைக்கு அவங்க கொண்டு வரலாம். அப்படி கொண்டு வந்தால்தான் அந்த தேசங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருக்குன்னு சொல்ல முடியும். நாங்கள் கடவுள் நம்பிக்கையுடையவர்கள், கடவுள் பக்தியோடு இந்த தேசத்தை இப்படி கட்டமைத்திருக்கிறோம், அதனால் ஆசீர்வாதமாக இருக்கிறோன்னு சொல்லலாமே. அப்படி சொல்லக்கூடிய நிலைமையில் இந்த தேசங்கள் எதுவுமே இல்லை. இதை தான் பெஞ்சமின் நெதன்யாகு அங்கே ஐநா சபையில் பேசும்போதும் பேசினார். இந்த யுத்தத்தில் ஈடுபட்டு கொண்டு இஸ்ரேல் தேசத்தை அழித்தே தீர்வோம்னு சொல்லக்கூடிய தேசங்கள் எல்லாமே சபிக்கப்பட்ட தேசங்களாக தான் இருக்குது. இன்றைக்கு உலகம் முழுவதும் எல்லா தேசங்கள்லேயுமே ஏதாவது பிரச்சனைகள் இருக்கும், பொருளாதார பிரச்சனைகள் இருக்கும், அரசியல் குழப்பங்கள் இருக்கும். ஆனால் இப்படியெல்லாம் இருந்தாலும்
இஸ்ரேலுக்கு எதிராக யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிற இந்த தேசங்களோட ஒப்பிட்டு பார்க்கும்போது மற்ற தேசங்கள் எவ்வளோ ஆசீர்வதிக்கப்பட்ட தேசங்களாக தெரியுது. இதை தான் பெஞ்சமின் நெதன்யாகு சொல்கிறாரு. அந்த ஈரான் மக்கள்கிட்ட பேசும்போது, ஒவ்வொரு நாளும் உங்களுடைய அரசாங்கம் உங்களை அடக்கி ஒடுக்கி காலு கீழே போட்டு மிதித்து கொண்டிருக்கிறது. அங்கே எத்தனையோ பெண்கள், குழந்தைகள்னு இந்த மக்கள் தங்களுடைய அடிப்படை உரிமையில கேட்டு போராட்டம் பண்ணுறாங்க. இப்படி குழந்தைகள், பெண்கள் அங்கே போராடும்போது அவங்களுடைய அடிப்படை உரிமையை கேட்கும்போது கூட அவர்களை ஈரான் இராணுவமும் போலீஸும் அடித்து துன்புறுத்துகிறாங்க, ஜெயிலில் போடுறாங்க. சிறைச்சாலையில் பெண்களுக்கு பாலியல் சித்திரவதைகள் நடக்குது. இப்படி அவர்களுடைய தேசத்து பெண்கள், குழந்தைகளை கொன்று கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் சில அடிப்படையான உரிமைகள், சுதந்திரத்தை கேட்டதுனால. அவங்க தேசத்துலேயும் பொருளாதார பிரச்சனைகள் இருக்குது, மக்களுக்கு தேவையான எவ்வளோ அடிப்படை வசதிகள் இல்லை. ஆனால் அவர்களுடைய இந்த ஈரானிய இஸ்லாமிக் ரிபப்ளிக் அரசாங்கம் என்ன சொல்லுது? எங்கேயோ இருக்கக்கூடிய பாலஸ்தீனத்துக்கு நாங்கள் விடுதலை வாங்கி தரப்போகிறோம் அப்படின்னு சொல்லி எத்தனையோ பில்லியன் டாலரை செலவிட்டு ஏராளமான ஆயுதங்கள், மிசில்ஸ் எல்லாம் தயாரித்து அதை இந்த தீவிரவாத அமைப்புகளுக்கு அனுப்புது. இங்கேருந்து எகிப்துக்கு போய் இப்படி பல இடங்களுக்கு கொண்டு போய் கடத்தப்பட்டு அது காசாக்குள்ளே வருது. அப்போ இதெல்லாம் இல்லீகலாக கொண்டு வரணும்னா அதுக்கு எவ்வளவு செலவழிக்கணும்? அப்படி கொண்டு வந்ததெல்லாம் இங்கே மைல் கணக்கில் நீண்ட ஆழமான சுரங்கங்களை கட்டி அதுக்குள்ளே வச்சுருக்கிறாங்க. 100-200 அடி ஆழத்தில் இந்த சுரங்கங்களை கட்டணும்னா அதற்கு எத்தனை பில்லியன் டாலர் அவங்க செலவு பண்ணியிருப்பாங்க? இதை விட அதிகமாக இங்கே ஹிஸ்புல்லாக்கள் லெபனானில் இதே போல் சுரங்கங்களை தோண்டி அதில் லட்சக்கணக்கான ஆயுதங்களை பதுக்கி வச்சுருக்கிறாங்க. இந்த கட்டமைப்புக்கான செலவு, ஆயுதங்கள் தயாரித்து அனுப்புறது, இந்த தீவிரவாதிகளுக்கு சம்பளம், இப்படி எத்தனை பில்லியன் டாலரை ஈரான் செலவிடுகிறது. இன்னொரு பக்கம் அங்கே ஏமனில் இருக்கக்கூடிய தீவிரவாதிகள் அவங்களுக்கும் ஏராளமான ஆயுதத்தையும் பணத்தையும் கொடுக்குது. இது மட்டும் இல்லாமல் இன்னும் பல தீவிரவாத அமைப்புகளுக்கு, சிரியாலையும் ஈராக்கில் இருக்கக்கூடிய அமைப்புகளுக்கும் உதவி செய்யுது. அப்போ எவ்வளவு பணத்தை அவங்க செலவழிக்கிறாங்க? இது ஈரான் மக்களுடைய பணம். மற்ற அரபு தேசங்களில் இருந்து இந்த தீவிரவாதத்துக்குன்னு கொடுக்கக்கூடிய பணமும் வருது. அப்போ இந்த மக்களுடைய பணத்தை எல்லாம் இவர்கள் அந்த ஈரான் மக்களுக்காக செலவழித்தால் அவங்களுடைய வாழ்க்கை தரம் எவ்வளோ உயர்ந்திருக்கும். இந்த தேசத்துக்கு மட்டும் இல்லை, சுற்றி இருக்கக்கூடிய மற்ற அரபு தேசங்களுடைய வளர்ச்சிக்கும் உதவி செய்திருக்கலாம். ஒரு தேசம் நல்லா இருக்கணும் அப்படின்னா அதை சுற்றி இருக்கக்கூடிய அண்டை நாடுகளும் கூட நல்லா இருக்கணும். அதை தான் இங்கே இஸ்ரேல் பிரதமர் சொல்கிறாரு. பண்டைய காலத்தில் இருந்தே யூதர்களுக்கும் பெர்ஷியர்களுக்கும் ஒரு நல்ல உறவு, நட்புறவு இருந்தது. கிமு 606 பாபிலோனியர்களால் இஸ்ரேல் தேசம் அழிக்கப்படுகிறது. இவர்கள் பாபிலோன் தேசத்துக்கு சிறைப்பிடிக்கப்பட்டு கொண்டு போகப்படுறாங்க. அங்கே அடிமைகளாக இருக்கும்போது அங்கே மேதியா பெர்ஷியா ஒரு பெரிய பேரரசாக வருகிறது. அப்போ பெர்ஷியன் கிங்காக சைரஸ் வந்த பிறகு யூதர்களுக்கு பெரிய விடுதலையை கொடுக்குறாரு. யூதர்கள் அவங்க சுய தேசத்துக்கு போகலாம், ஆலயம் கட்டலாம், அவங்க தேசத்தை கட்டி எழுப்பலாம்னு சொல்லி அவங்க சுய தேசத்துக்கு போகிறக்கும் அவங்க ஆலயம் கட்டுறதுக்கெல்லாம் எல்லா உதவிகளும் செய்கிறாரு. நெகேமியா, தானியல் எல்லாம் இந்த பெர்ஷிய தேசத்தில் இருக்கிறாங்க. தானியலுடைய கடைசி காலங்களில் அவங்க பெர்ஷிய தேசத்தில் தான் இருந்தார். இவரிடம் கற்றுக்கொண்ட பல சீஷர்கள் அங்கே இருந்திருக்கிறாங்க. அதனால தான் இயேசு கிறிஸ்து பிறந்த பொழுது அவரை பார்க்க வந்த அந்த கிழக்கத்திய சாஸ்திரிகள் பெர்ஷியா தேசத்தில் இருந்து தான் வந்திருக்கிறாங்க. இந்த ஞானிகளுக்கு இப்படி உலகத்தையே காப்பாற்றக்கூடிய ஒரு பெரிய ராஜா இஸ்ரேலில் தான் பிறப்பார் அப்படிங்கிற இந்த அறிவு தானியேல் மற்றும் அவருடைய சீஷர்கள் மூலமாக கிடைத்திருக்கலாம். இப்படிப்பட்ட நட்புணர்வு நீண்ட கால வரலாற்றை கொண்ட இந்த 2 பழைய தேசங்களுக்கும் இருக்கிறது. அதனால தான் இஸ்ரேலும் ஈரானிய மக்களும் பரஸ்பர ஆதரவை தெரிவிக்கிறாங்க. ஈரானில் இருக்கக்கூடிய சிந்திக்கக்கூடிய, விடுதலை விரும்பக்கூடிய மக்களும் இஸ்ரேலுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க. அதனால தான் இங்கே இஸ்ரேல் பிரதமர் ஈரான் மக்கள் விரும்பக்கூடிய சுதந்திரமும் அவர்கள் தேச முன்னேற்றம் இதெல்லாம் சீக்கிரமாக நடக்கும் அப்படின்னு அர்த்தம். இப்போ இருக்கக்கூடிய இந்த மதவாதிகளுடைய ஆட்சி கவிழ்க்கப்பட்டு அங்கே ஈரானுக்கான ஒரு புதிய அரசாங்கம், மக்களாட்சியை கொண்ட ஒரு அரசாங்கம் ஏற்படுத்தப்படும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை கொடுக்குறாரு. When Iran is finally free, and that moment will come a lot sooner than people think, everything will be different. Our two ancient peoples, the Jewish people and the Persian people, will finally be at peace. Our two countries, Israel and Iran, will be at peace. இப்படியெல்லாம் சிந்திக்கக்கூடிய மக்கள், அமைதியை விரும்பக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க. ஆனாலும் பெரும்பாலான மக்கள் அடிமுட்டாள்களாக தீவிரவாதத்தையும் யுத்தத்தையும் நம்புறவங்களாக இருக்கிறாங்க. தீவிரவாதம், மத அடிப்படைவாதம், இவற்றால் வரும் யுத்தம் இதெல்லாம் அழிவைத்தான் கொண்டு வரும் அப்படிங்கிறதுக்கு எவ்வளவோ எடுத்துக்காட்டுகள் இருக்குது. 2ஆம் உலகப் போரில் பாருங்கள், நாசிகள் எப்படி அழிந்து போனார்கள். அதே மாதிரி இப்போ கூட பாருங்கள், சிரியா, ஈராக், லிபியாலாம் எப்படிப்பட்ட தேசமாக இருக்குது. ஆப்கானிஸ்தான் எந்த அளவுக்கு சீரழிந்து போன தேசமாக இருக்குது. அப்போது இங்கே பிரச்சனை என்ன அப்படின்னா, எவ்வளவோ பாடங்கள் நம்முடைய கண்ணுக்கு முன்னால் இருக்குது. வரலாறு திரும்ப திரும்ப பாடங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது.
ஆனால் கற்றுக்கொள்வதற்கு வரலாற்று அறிவு கொண்ட மக்கள் இருக்கிறாங்களா? சிந்திக்கக்கூடிய மக்கள் இருக்கிறாங்களா? கண்டிப்பாக இருக்கிறாங்க. எல்லா இடத்துலையும் இருக்கிறாங்க. எல்லா தேசங்கள்லேயும் எல்லா மதத்தை சேர்ந்தவங்கள்லையும் கூட சிந்திக்கக்கூடிய நல்ல மனம் படைத்தவர்கள் இருக்கிறாங்க. அரபு தேசங்கள் எத்தனையோ நல்ல அறிவார்ந்த சிந்திக்கக்கூடிய, எல்லோரும் ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்று நினைக்கக்கூடிய எவ்வளவோ நல்ல இஸ்லாமியர்கள் இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட நிறைய பேரை பற்றி யாருடைய தேசம் என்கிற வீடியோலையும், நீதியுள்ள அரபு இஸ்லாமியர்கள் என்கிற வீடியோலையும் பார்த்துருக்குறோம். எல்லா இடத்துலையும் இப்படிப்பட்டவங்க இருப்பாங்க. ஏன் ஹமாஸ்லேயே இருக்கிறாங்க. ஹமாஸ் அமைப்பில் இருந்து விலகி இன்றைக்கு தீவிரவாதம் தவறு, இஸ்ரேலோட சமாதானமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியவராக மொசாப் ஹாசன் யூசுஃப் அப்படிங்கிறவர் இருக்கிறார். இவர் யாருன்னா ஹமாஸுடைய ஃபவுண்டர்ஸில் ஒருத்தருடைய பையன்தான். ஹமாஸ் அமைப்பை உருவாக்கியவர்களில் ஒருவரான ஷேக் ஹாசன் யூசுஃப் என்பவருடைய மகன்தான் இவர். இதே போல் ஆச்சரியப்படக்கூடிய இன்னொரு பெண்மணி டாலியா ஜைடா என்பவர். இவங்க பிறந்து வளர்ந்தது எல்லாம் எகிப்தில் தான். அங்கே எப்படிப்பட்ட சமுதாயம் இருக்குங்கிறத அவங்க சொல்கிறாங்க. அங்கே சிறு வயதில் இருந்த இஸ்ரேலுக்கு எதிரான கருத்துக்களை சொல்லி அப்படி ஒரு வெறுப்பை ஊட்டி தான் வளர்க்குறாங்க. இவங்க படிக்கிற ஸ்கூல்லையே ப்ரேயர்லேயே இஸ்ரேலுக்கு எதிரான ப்ரேயர்னு உண்டாம். இஸ்ரேல் எவ்வளவு மோசமான தேசம், அவங்க எகிப்தியர்களை எப்படியெல்லாம் கொன்னாங்க, இப்படியெல்லாம் சொல்லக்கூடிய பாடங்கள் இருக்குது. மியூசியத்துக்கு கூட்டிகிட்டு போவாங்களா, அங்கே யோம் கிப்பும் வார், அந்த யுத்தத்தில் எப்படி இஸ்ரேலர்கள் எகிப்தியர்களை கொன்னாங்க, இப்படி சொல்லி இஸ்ரேலை ஒரு வில்லன் மாதிரி மிக கொடூரமானவர்களாக சித்தரித்து அவங்க மேலே ஒரு வெறுப்பை வளர்க்குறாங்க. இப்படி இஸ்ரேலை பற்றி மிக மோசமான கருத்துக்களோட வளர்ந்தவர்கள் தான் அக்டோபர் 7 நடந்த விஷயங்களை பார்க்குறாங்க. அங்கே ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் அக்டோபர் 7 எப்படி ஹமாஸ் இஸ்ரேலுக்குள்ளே புகுந்து அங்கே ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளும் புகுந்து எவ்வளவு குரூரமாக கொலைகள் செய்தார்கள் அப்படிங்கிறத வீடியோவாக காட்டுறாங்க. ஏன்னா அந்த ஹமாஸ் தீவிரவாதிகளுடைய பாடியிலே அவங்களே கேமரா வச்சுருக்கிறாங்க. அவங்களுடைய செல்ஃபோனில் எடுக்கப்பட்ட படங்கள் எல்லாத்தையும் இங்கே காட்டுறாங்க. அந்த வீடியோக்களில் வீடுகளுக்குள்ளே புகுந்து எல்லாரையும் கொடூரமாக கொலை செய்வது, குழந்தைகளை கூட அங்கே கொலை செய்து எரிப்பது, வீடுகளை எரிப்பது, பெண்களை பாலியல் வன்புணர்வு செய்வது, இப்படி பல பயங்கரமான காரியங்களை பார்க்குறாங்க. ஆனால் இப்படிப்பட்ட கொடூரமான சம்பவங்கள் நடந்ததை அந்த அரபு மீடியாக்கள், அரபுலகத்தில் இருக்கிறவங்க மறைத்து அதற்கு ஆதரவாக செயல்படுறாங்க. ஹமாஸ் செய்தது சரிதான் அப்படின்னு நியாயப்படுத்துகிறாங்க. ஹமாஸ் போராளிகள், அவங்க செஞ்சதில் தப்பு இல்லை, இப்படிலாம் சொல்கிறது இவங்களுக்கு பெரிய அதிர்ச்சியாக இருக்குது. அங்கே தீவிரவாதிகள் எவ்வளவு கொடூரமான காரியங்களை செய்கிறாங்க, அப்போவும் ஹமாஸ் செய்தது சரிதான்னு நியாயப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இஸ்ரேலுக்கு எதிராக தான் பேசுகிறாங்க. அப்போ ஹமாஸ் தீவிரவாதிகள் இவ்வளவு கொடூரமான காரியங்களை செய்தும் அதையே இவங்க கண்டிக்கல, அது தவறு இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. அப்படி இவங்க கேட்கும் பொழுது இவர்களுக்கு எதிராக மிகப்பெரிய அளவில் எதிர்ப்பு வருது. தீவிரவாதிகள்கிட்ட இருந்தும் மத அடிப்படைவாதிகள்கிட்ட இருந்தும் கொலை மிரட்டல் வந்திருக்கு. இதெல்லாம் அவங்க எகிப்து அதிகாரிகள்கிட்ட கொண்டு போகும்போது மேல்மட்டத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் வரைக்கும் நாங்கள் உங்களுக்கு உதவி செய்ய மாட்டோம், உங்களை பாதுகாக்கிறதுக்கு எந்த உதவியும் செய்ய மாட்டோம், ஏன்னா நீங்கள் இஸ்ரேலுக்கு ஆதரவாக பேசுகிறீங்க அப்படின்னு சொன்னது உங்களுக்கு பெரிய அதிர்ச்சியாக இருக்குது. எகிப்து இஸ்ரேலை அங்கீகரித்த ஒரு நாடாக இருக்குது, நட்பு நாடாக இருக்குது. ஆனாலும் கூட அங்கே இருக்கக்கூடிய பெரும்பாலான மக்கள்கிட்ட இஸ்ரேல் விரோத போக்கு, ஒரு வெறுப்பு தான் இருக்குது. ஏன்னா அப்படி தான் அவங்க வளர்க்கப்பட்டிருக்கிறாங்க. அந்த நட்பு நாடாக இருக்கக்கூடிய எகிப்தில் இருக்கக்கூடிய பெரிய அரசியல்வாதிகள், மேல்மட்டத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் வரைக்குமே அவர்களுடைய உள்மனதில் இஸ்ரேலுக்கு எதிரான வன்மம், பகை இருக்குது, வெறுப்பு இருக்குது. இதனால் அவங்களுக்கு எந்த பாதுகாப்பும் அங்கே கிடைக்கல. அதனால் அதுக்கப்புறம் அவங்க அங்கேருந்து தப்பி அமெரிக்காவுக்கு வந்துட்டாங்க. இதை மாதிரி நியாயமாக யோசிக்கக்கூடிய பலரும் இருக்கிறாங்க. லூசி ஹாரிஸ் என்கிற ஒரு பாலஸ்தீனிய பெண், ஆனால் இவங்க இஸ்ரேல் யூதர்களுடைய தேசமாக தான் இருக்கணும்னு சொல்கிறாங்க. இவர்கள் இஸ்ரேல் தேசத்தில் இஸ்ரேல் குடியுரிமை பெற்றவர்களாக அங்கே சந்தோஷமாக தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. இவர்களைப் போலவே நியாயமாக சிந்திக்கக்கூடிய, எல்லா மக்களுடைய சமாதானமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க. எகிப்துலேயும் இருக்கிறாங்க, பாலஸ்தீனத்துலேயும் இருக்கிறாங்க. ஆனால் ரொம்ப ரொம்ப சொற்பமாக இருக்கிறாங்க. 1000ல் ஒருத்தர் அல்லது 1,00,000ல் ஒருத்தரை தான் நீங்கள் இப்படி பார்க்க முடியும். அப்படி யாராவது இருக்கிறாங்கன்னா அவர்களும் ஒடுக்கப்பட்டுருவாங்க, அழிக்கப்பட்டுருவாங்க. இப்படி யாராவது தப்பி வெளியே வந்தால் தான் தெரியும். இப்படி தான் ஈரானில் கூட அந்த மக்கள் எவ்வளவோ போராட்டம் பண்ணாங்க. அந்த மக்களுடைய போராட்டம் மிக கொடூரமான முறையில் அடக்கப்பட்டது. அதனால தான் கார்ல் மார்க்ஸ் இப்படி சொன்னார், ஹிஸ்டரி ரிப்பீட்ஸ் இட் செல்ஃப் ஃபர்ஸ்ட் ஆஸ் அ ட்ராஜடி, செகண்ட் ஆஸ் அ ஃபார்ஸ். வரலாறு திரும்ப திரும்ப அதே போல் வந்து கொண்டே தான் இருக்குது. அதாவது வரலாற்றில் திரும்ப திரும்ப அதே காரியங்கள் தான் நடந்துக்கிட்டு இருக்கு. முதல் தடவையாக நடக்கும்போது சரி பரவாயில்ல, அது தெரியாமல் நடந்த மிகப்பெரிய அளவிலான ஒரு சோக சம்பவம் ஆயிடுது.
இப்போ மத அடிப்படைவாதத்தில் தீவிரவாதத்தையும் வன்முறையையும் ஊக்குவித்து அது யுத்தத்தை கொண்டு வந்து அங்கே ஏராளமான மக்கள் செத்து போகிறாங்க. அந்த தேசமே நாசமாக போயிடுது. சோகமான ஒரு விஷயம்தான். ஆனால் இதே சம்பவம் திரும்ப திரும்ப நடந்தால் அது கேலிக்கூத்து. இதை தான் கார்ல் மார்க்ஸ் சொல்கிறாரு. இப்போ பல தேசங்களில் ஏற்கனவே பார்த்தாயிற்று. முதலாம் உலக யுத்தம், 2ஆம் உலக யுத்தம், நாசிகளால் ஜெர்மனி எப்படி அழிந்தது. இங்கே சிரியா, ஈராக், லிபியா, சூடான். அப்போ திரும்ப திரும்ப மத அடிப்படைவாதத்தை வளர்த்து தீவிரவாதத்தை வளர்த்தா மக்களுடைய வாழ்க்கை எப்படி நாசமாகுது அப்படிங்கிறத பாலஸ்தீனியர்களை வைத்தே பார்க்கலாம். அவங்க சமாதானமாக வாழ்ந்து கொண்டு போயிருந்திருக்கலாம். ஆனால் எத்தனையோ வருஷங்களாக தீவிரவாதத்தையே எடுத்து கொண்டு வர்றாங்க. அவங்க தான் அழிந்து போய் கொண்டே இருக்கிறார்கள். இதற்கான பாடங்கள் வரலாற்றில் பல தடவை கொடுக்கப்பட்டிருந்தும் திரும்பவும் அதே தீவிரவாதத்தை இவங்க தேர்ந்தெடுக்கிறாங்க. காசா அழிந்து நாசமாகி கொண்டிருக்கிறது. இப்போ இங்கே லெபனானும் அழிந்து கொண்டிருக்கிறது. அப்போ வரலாறு திரும்ப திரும்ப அதே மாதிரி தான் நடந்து கொண்டே இருக்கிறது. அப்போ இது கேலிக்கூத்தாக இருக்குது. அப்போ தொடர்ச்சியாக நடக்கிற இந்த வரலாற்றை பார்க்கும்போது நம்ம என்ன கற்றுக்கொள்கிறோம்? வரலாறு கற்றுத்தரும் பாடங்களை யாரும் கற்றுக்கொள்வது கிடையாது. ஏன்னா வரலாற்றிலிருந்து பாடங்களை கற்றுக்கொண்ட வரலாறு தெரிந்து சிந்திக்கக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா? இருக்கிறாங்க. எல்லா இடத்துலையும், எல்லா சமுதாயத்துலேயும், எல்லா மதத்துலேயும் இருக்கிறாங்க. ஆனால் ரொம்ப 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 சொற்பமாக இருக்கிறதுனால பெரும்பான்மையான மக்கள் தவறான மோசமான காரியங்களை தெரிந்தெடுத்து அதனால் அவர்களும் அந்த தேசமும் நாசமாகி கொண்டே இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதனால தான் கார்ல் மார்க்ஸ் சொன்ன மாதிரியே ஹிஸ்டரி ரிப்பீட்ஸ் இட் செல்ஃப். வரலாற்றில் இந்த காரியங்களெல்லாம் திரும்ப திரும்ப நடந்து கொண்டே தான் இருக்குது. அப்போ இதுக்கு ஒரு முடிவே கிடையாதா? பெரும்பாலான மக்கள் சிந்திக்காதவர்களாக, வரலாற்று அறிவு இல்லாதவர்களாக, நல்ல குணம் இல்லாதவங்களாக இருக்கிறாங்க. அதனால் இது தொடர்ந்து கொண்டே தான் இருக்கும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இதற்கு ஏதாவது வழி இருக்குதா? எனக்கு தெரிந்தது கடவுளே இங்கே வந்து ஒரு அரசாங்கத்தை ஏற்படுத்தி அவர் ஆட்சி செய்தால் மட்டும்தான் பூமியில் சமாதானம் இருக்கும். அப்போ மட்டும்தான் எல்லா மக்களும் சமாதானமாக வாழ முடியும். அவர் ஜாதிகளுக்குள் நியாயம் தீர்த்து திரளான ஜனங்களை கடிந்து கொள்வார். அப்பொழுது அவர்கள் தங்கள் பட்டயங்களை மண்வெட்டிகளாகவும் தங்கள் ஈட்டிகளை அரிவாள்களாகவும் அடிப்பார்கள். ஜாதிக்கு விரோதமாய் ஜாதி பட்டயம் எடுப்பதில்லை. இனி அவர்கள் யுத்தத்தை கற்பதும் இல்லை.